அஸ்ஸலாமு அலைக்கும். நான் உங்கள் கோவை அகமது. இந்த வீட்டுக்கு செஞ்ச யூபிவிசி கபோர்ட்ஸை பற்றி இதுக்கு முன்னாடி வீடியோவில் சொல்லியிருப்பேன். வாங்க இப்போ இந்த கபோர்டோட மொத்த டீட்டெயிலும் பார்த்துடலாம். இந்த கவுண்டர் டாப்புக்கு கீழே இருக்கிற அளவு 11.25 அடி அகலம், 2.25 அடி ஹைட்டுங்க. இந்த கிளாஸ் டோர் போட்ட கடப்பாக்கல் ஷெல்ஃபோட ஹைட்டு 7 அடி 3.25 அடி அகலங்க. மேலே இருக்கிற இந்த எல் ஷேப் லாஃப்ட்டு 13.25 அடி அகலம், 2.5 அடி ஹைட்டுங்க. இது ஒரு யூபிவிசியில் டெக்ஸ்சர் பேட்டர்னில் வர்ற மெட்டீரியலுங்க. கிளாஸ் டோர் போட்டு சின்ன ஒரு பாக்ஸ் அடிச்சிருக்குங்க. 2.5 அடி ஹைட்டு, 2 அடி அகலத்தில். இந்த லாஃப்டோட சைஸு 9 அடி அகலம், 2.5 அடி ஹைட்டுங்க. 7 அடி ஹைட்டு, 5 அடி அகலத்தில் 3 டோர் வச்சு ஒரு வார்ட்ரூப் செஞ்சுருக்குங்க. உள்ளே ஃபுல்லாக ஸ்டோரேஜுக்காக பார்ட்டிஷன்ஸ் வச்சு 2 லாக்கரும் வச்சு கொடுத்துருக்குங்க. இதுக்கு பக்கத்துலேயே ஒரு ஒர்க்கிங் டேபிள் பண்ணியிருக்குங்க. 4 அடி அகலம், 2.5 அடி ஹைட்டில். செகண்ட் பெட்ரூமில் இருக்கிற லாஃப்டோட சைஸும் ஒரே அளவு தாங்க. இந்த ரூமில் 7 அடி ஹைட்டு, 4 அடி அகலத்தில் ஒரு வார்ட்ரூப் செஞ்சுருக்குங்க. இதுக்கு ட்ரெஸ்ஸிங் டேபிள் அட்டாச்சாகவே வந்துடுங்க. கண்ணாடி எங்கள் சாய்ஸுக்கு வச்சுக்கிறோன்னு சொல்லிட்டாங்க. கட்டில் போட்டாலும் ஈஸியாக டோர் திறக்கணுங்கிறதுக்காக கீழே 3 டோர் பிரிச்சிருக்குங்க. ஹாலில் ஒரு டிவி யூனிட் அடிச்சிருக்குங்க. இந்த செவரோட சைஸு 9 அடி அகலம், 9 அடி ஹைட்டுங்க. கம்ப்ளீட்டாக ஃப்ளூட்டட் பேனல் அடித்து சிம்பிளாக லைட் செட்டிங்ஸ் பண்ணியிருக்குங்க. கீழே இருக்கிற இந்த பாக்ஸோட சைஸு 5.5 அடி அகலம், 2 அடி ஹைட்டுங்க. 3 டோர் கொடுத்துருக்கு. சென்டரில் ரிமோட் ஆக்சஸ்க்காக கண்ணாடி கொடுத்துருக்கு. வாங்க இப்போ இந்த கபோர்டோட ஏரியா டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்க்கலாம். கிச்சன் அப்புறம் பெட்ரூமோட லாஃப்ட் எல்லாம் சேர்த்து 261 ஸ்கொயர் ஃபீட் இருக்குங்க. ஒரு ஸ்கொயர் ஃபீட்டோட விலை 310 ரூபா. வார்ட்ரூபு யூபிவிசியில் ஹெவியான மெட்டீரியலில் செஞ்சுருக்குங்க. ஒரு ஸ்கொயர் ஃபீட்டோட ரேட்டு 360 ரூபா. 2 வார்ட்ரூபு, டிவி யூனிட்டை சேர்த்து மொத்தம் 270 ஸ்கொயர் ஃபீட் இருக்குங்க. இந்த டிவியோட ஃப்ளூட்டட் பேனல் 81 ஸ்கொயர் ஃபீட்டுங்க. ஒரு ஸ்கொயர் ஃபீட் ரேட்டு 250 ரூபா. அப்போ மொத்தமாக கணக்கு பண்ணி பார்க்கும்போது 1,98,000 ரூபா வருதுங்க. வேணுங்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க.